Exercise 8.3 question number 11. Some boys playing a game. கேம் என்ன அப்படின்னா ஸ்டோனை த்ரோ பண்ணுறாங்க. அந்த ஸ்டோன் சர்க்குலர் ரீஜனில் விழுந்துச்சு அப்படின்னா அதை வின்னாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதர் தென் சர்க்குலர் ரீஜன், அதாவது சர்க்குலர் தாண்டி இந்த ஷேடிங் பார்ட்டில் விழுந்தது அப்படின்னா அதை லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ கேட்டது அந்த கேமில் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ஆஃப்எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு இந்த பிக்சருடைய டோட்டல் ஏரியா, அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. லென்த் 4 ஃபீட்டு, பிரெட்த் வந்து 3 ஃபீட். அப்போ என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ச்சு பிரெட்த் 4 இன்ச்சு 3, 4 3 சார் 12 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, இப்போ இந்த வின்னிங் பற்றி தான் பேசுகிறாங்க. அதை தான் ஈவெண்ட் ஏ அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டோட்டல் வின்னிங் சான்சஸ் பார்க்க போகிறோம். சரியா? அந்த ஸ்டோன் வந்து இந்த சர்க்கிள்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா தான் அதைத்தான் வின் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போ சர்க்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அப்போ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். பையோட அப்ராக்சிமேட் வேல்யூ 3.14. ரேடியஸ் வந்து 1 தான். 1 ஸ்கொயர் 1 தான். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணால் 3.14 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும். ஓகே, கேட்டது ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஓகே, 3.14 டிவைடட் பை 12. இங்கே டெசிமல் ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த டெசிமல் பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா? ஸோ அப்போ மேலேயும் கீழேயும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 3.14 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 314 டிவைடட் பை 12 இன்ச்சு 100 1200. இப்போ 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம். ஒரு 2 2 ரிமைனிங் 1 5 2 சார் 10, ரிமைனிங் ஒரு 1 இருக்கும். 7 2 சார் 14, 6 2 சார் 12. இந்த 0 அப்படி எழுதிருங்க. 157 by 600 இதுதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஓகே.